வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் ஹரிணி. உக்ரைன் ரஷ்யாவுக்குள் ஆச்சரியமாக ஊடுருவி ஒரு வாரத்திற்கு மேலாக மேலும் 4 நகரங்களை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. உக்ரைனின் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி கூறிய போது, ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் 1 மணி நேரத்தில் 2 கிலோமீட்டருக்கு மேல் முன்னேறிவிட்டதாக கூறியுள்ளார். ஆயிரக்கணக்கான உக்ரைனிய துருப்புக்கள் பெரிய படையெடுப்பாக ஒரு வாரத்துக்கு முன்னர் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்திற்குள் நுழைந்தன. கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு முழு அளவிலான போர் தொடங்கியதிலிருந்து ரஷ்ய எல்லைக்குள் மிக முக்கியமான உக்ரைனின் இராணுவ நடவடிக்கையாக அது இருந்தது. மாஸ்கோ ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் போய் ஆக்கிரமிப்பு என்று அலறிய போது மேற்கு நாடுகள் லேசாக சிரித்தன. நடுநிலைமை நாடுகள் சங்கடத்தில் நெளிந்தன. சீனா இனி உக்ரைன் ரஷ்யா என்ற இருதரப்பும் புதிய பகுதிகளை கைப்பற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. இதே ஆலோசனையை போர் தொடங்கிய போது கூறியிருந்தால் சீனாவுக்கு கௌரவமாக இருந்திருக்கும். இப்போது கூறுவது கேலிக்கிடமாக விமர்சிக்கப்படுகிறது. உக்ரைனின் துருப்புக்கள் விரைவாக முன்னேறியதால் எல்லைக்கு இராணுவ வலுவூட்டல்களை அனுப்பியது ரஷ்யா. ஆனால் அவை குர்ஸ்க் பிராந்தியம் வரை போய் சேர முடியாமல் பாதி வழியில் அழிக்கப்பட்டன. ரஷ்யாவின் சுட்ஜா நகரம் மற்றும் சுட்ஜாவின் வடமேற்கே உள்ள கொரோனோவா நகரத்தை சுற்றியுள்ள பகுதிகள் முதல் இலக்குகளில் இருந்தன. இப்போது அவை எல்லாமே உக்ரைனின் கட்டுப்பாட்டில் உள்ளன. ரஷ்யா கூட்டாட்சி உலக உளவுத்துறை FSB தலைமையிலான தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கையின் கீழ் அதன் துருப்புக்களை உக்ரைன் ஆக்கிரமித்துள்ள பகுதிகளுக்கு அனுப்பியுள்ளதாக மாஸ்கோவின் மூத்த அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஆனால் அவர்கள் அங்கு போனாலும் எதுவும் செய்ய முடியாது என்று ரஷ்ய ஊடகங்களே கூறுகின்றன. ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்த போரை தொடங்கிய ஆரம்ப நாட்களில் மணிக்கூறு தடவை செய்தி வெளியிட்ட ரஷ்ய ஆதரவு ஊடகங்களில் இப்போது ரஷ்யாவுக்குள் நடக்கும் போர் பற்றி எந்த அப்டேட்டும் கிடையாது. அதனால் ரஷ்ய ஆதரவாளர்கள் வேறு ஊடகங்களை பார்த்துத்தான் விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் உள்ளார்கள். ரஷ்ய ஆதரவு வெளிநாட்டு ஊடகங்கள் கூச்சத்துடன் ஒதுங்கியிருக்க, ரஷ்யாவின் முக்கிய இராணுவ பதிவர்களின் சமூகம் ரஷ்யாவால் பகிரங்கப்படுத்தப்பட்ட போர் பற்றிய தகவல்களை ஆதாரங்களுடன் வெளியிடுவது ஆச்சரியமே. இது ரஷ்யாவின் இராணுவ பதிவர்களின் விரக்தியையும் காட்டுகிறது, அதே நேரத்தில் அவர்களது மதிப்பையும் உயர்த்துகிறது. மேற்கத்திய பகுப்பாய்வாளர்கள் சமீப நாட்களில் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைனிய இராணுவத்தின் முன்னகர்வுகளை சுட்டிக்காட்டியுள்ளனர். உக்ரைனிய இராணுவம் தற்போது குர்ஸ்கில் உள்ள 32 சிறு நகரங்களையும் கிராமங்களையும் கைப்பற்றி விட்டதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை ரஷ்ய அதிகாரிகளே கூறினார்கள். கடந்த செவ்வாய்க்கிழமை உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி ரஷ்யாவுக்குள் உக்ரைன் இராணுவம் 74 குடியேற்றங்களை கட்டுப்படுத்துகிறது என்று கூறினார். இன்றைய தேதியில் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள நகரங்கள் மற்றும் கிராமங்களின் எண்ணிக்கை 89 என்று ரஷ்ய ஊடகங்கள் கூறுகின்றன. பல நாட்கள் அமைதிக்கு பின்னர் ரஷ்யாவுக்குள் உக்ரைன் இராணுவம் செய்த ஊடுருவலை உக்ரைன் அதிகாரிகள் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டனர். சற்று முன் ரஷ்யாவின் இராணுவ பதிவர்களில் ஒருவர் உக்ரைன் இராணுவம் குர்ஸ்கில் 3 புதிய கிராமங்களை கைப்பற்றியதாக தமது ஊடகத்தில் தகவல் வெளியிட்டார். அவர் குறிப்பிட்ட கிராமங்களின் பெயர்கள் மலாயா லோக்னியா, குரூப்லென்கோ மற்றும் ஒலோக்வா. மலாயா லோக்னியாவின் வடக்கே உள்ள கிராமமான பாக்ரெப்கியை ரஷ்யா இன்னமும் தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. ஆனால் கிராம நிர்வாகம் அங்கிருந்த மக்களை வெளியேற்றியுள்ளது. உக்ரைன் இராணுவம் குர்ஸ்க் பிராந்தியத்தில் அதன் இருப்பை அதிகரித்து வருகிறது என்று ரஷ்ய டெலிகிராம் சேனல் பைட்ரோ கூறியது. உறுதிப்படுத்தப்படாத அறிக்கைகளின்படி ரஷ்ய எல்லையிலிருந்து வெகு தொலைவில் மற்றும் சுட்ஜாவின் தெற்கே உள்ள பிலகோவா என்ற கிராமத்தை உக்ரைன் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துள்ளது. இது உண்மையாக இருந்தால் உக்ரைன் இராணுவம் ரஷ்ய எல்லையிலிருந்து 64 கிலோமீட்டர் தொலைவுக்கு ஊடுருவிவிட்டது. புதன்கிழமை நிலவரப்படி ரஷ்யாவுக்குள் உக்ரைன் இராணுவம் 1000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை ஆக்கிரமித்தது. இன்று உக்ரைனின் இராணுவ தலைவர் கேர்னல் ஜெனரல் ஒலெக்சாண்டர் சிர்ஸ்கியின் கூற்றுப்படி 1270 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வரை ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவை தளமாக கொண்ட சிந்தனை குழு போர் ஆய்வுக்கான நிறுவனம் ISW ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் சரணடைந்த ஆயிரக்கணக்கான ரஷ்ய துருப்புக்கள் போர்க்கைதிகளாக உக்ரைனுக்குள் கொண்டு செல்லப்பட்டனர் என்று தெரிவித்தது.
ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தின் கவர்னர் அலெக்சி இஸ்மிர்னோவ் தமது பிராந்தியத்திலிருந்து 1,20,000 மக்கள் வெளியேற்றப்பட்ட பின் 2,000 நபர்கள் கணக்கில் வரவில்லை என்று தெரிவித்தார். அவர்கள் உக்ரைன் ராணுவத்திடம் சரணடைந்த ரஷ்ய துருப்புக்களாக இருக்கலாம். உக்ரைன் ராணுவ படையெடுப்பின் ஒட்டுமொத்த இலக்குகள் மற்றும் அடுத்த படிகள் என்ன என்பது இன்னமும் தெளிவாக தெரியவில்லை. சற்று முன் கிடைத்த புதிய தகவலின்படி ரஷ்ய விமானப்படையின் Su-34 சூப்பர்சோனிக் ஜெட் விமானத்தை ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் உக்ரைன் ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது. உக்ரைன் ராணுவம் இன்று கைப்பற்றிய ஒல்கோவா நகரத்திலிருந்து சுமார் 110 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வான் பகுதியில் ரஷ்ய விமானப்படையின் Su-34 விமானம் பறந்தபோது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிய வருகிறது. அதன் அர்த்தம் ரஷ்யாவுக்குள் படையெடுத்து சென்ற உக்ரைன் ராணுவம் தம்முடன் வான் பாதுகாப்பு சாதனங்களையும் கொண்டு போயுள்ளது. இந்த சம்பவம் ரஷ்ய விமானங்கள் உக்ரைன் வான் பகுதியில் மட்டுமல்ல ரஷ்ய வான் பகுதியில் பறப்பதையும் சிக்கலாக்கியுள்ளது. 3வது ஆண்டாக தொடரும் உக்ரைன் போரில் ரஷ்யா மிகவும் கடினமான காலப்பகுதியில் இப்போது உள்ளது.